ஹாய், நம்ம இந்த வீடியோவில் வெற்றிலை தீபம் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாக மொபைல் ஓப்பன் பண்ணாலே முருகர் சாமி பற்றியே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு 9 வாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வாரம் வெற்றிலை தீபம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பித்தாச்சு. வெற்றிலை தீபம் எப்போ போடலான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 3 இதுலேயுமே ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம போடலாம். அதுக்கு 6 வெத்தலை தேவை. 6 வெத்தலையை எடுத்துக்கிட்டு அந்த காம்பை நுனியில் உள்ள காம்பை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். காம்பை எடுத்துட்டு சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் வச்சு குங்குமம் தடவி இந்த 6 வெத்தலையிலுமே 6 அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். நான் எந்த நேரத்தில் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் 1 to 2 மதியம் போல் அந்த டைமில் நான் போட்டேன். 6 அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு நான் 6 அகல் விளக்குலேயும் பின்பக்கம் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்குன்றதுக்காக நான் 6 அகல் விளக்குலையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு நான் தீபம் ஏற்றினேன். நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய்லையும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா நெய் விட்டும் ஏற்றலாம். நான் 6 வெத்தலையும் லைனாக வச்சுட்டு அகல் விளக்கு வச்சுட்டு அது மேலே வெத்தலை மேலே ஒவ்வொரு சாமந்தி பூ வச்சு நான் தீபம் ஏற்றினேன். வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சிட்ட பிறகு அடுத்த நாள் இந்த வெத்தலையும் பூவு எல்லாத்தையும் ஓடுற தண்ணியில் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம போட்டுடலாம். இந்த அகல் விளக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வாரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் புதுசு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணதே திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ரைட் ஹேண்டில் தான் செஞ்சேன். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுத்ததுனால லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற மாதிரியே இருக்குது.